புதுசா இருக்கு. கார்த்திகை மாதம் பனை ஓலையில கொழுக்கட்டை செய்வது. இந்த பனை ஓலை கொழுக்கட்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கார்த்திகை தீபத்துக்கும் பனை ஓலைக்கும் ரொம்ப இலங்கை கதிர்காமத்துறை அந்த இடத்துல போய் இறங்கும்போது, முருகர் இறங்கும்போது அங்கே பனை மரம் தான் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த பனை மரத்தை எரித்து அதை சாம்பலாக்கிய பின்பு தான் அங்கே விருச்சிக ராசிக்குள்ளதுக்கும் முருகருக்கும் ரொம்ப பவர். விருச்சிக ராசியில் சூரியன் சங்கமிக்கும் போது தான் ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. மேம், இப்போ திருக்கார்த்திகை மாதம் தொடங்கியாச்சு. கார்த்திகை அப்படின்னாலே விளக்குகள் தான் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு எங்க பார்த்தாலும் விளக்குகளா ஏற்றி ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த கார்த்திகை மாதம் வந்து பரணி தீபம் அப்படின்னு ஒவ்வொரு கார்த்திகையிலையும் ஏற்றுறாங்க. மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா, பரணி தீபத்தை அன்னைக்கு நம்ம வீட்லேயும் விளக்கேற்றணுமா இல்லை அதுக்கு மறுநாள் விளக்கேற்றணுமா? கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது சூரியனுடைய அளவு கம்மியாக இருக்கும்போது தீப ஒளியை வைத்து தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், வீட்டை வந்து பிரகாசம் அடைய வைப்போம். அதனால தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றுதலும் சனியின் இருட்டை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகப்படுத்தி காமிக்கு, இருட்டை வந்து குறைச்சி வெளிச்சத்தின் அளவை கூட்டுவதற்காக அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அந்த சூரியன் அளவு கம்மியாக இருக்கிறனாலே நம்ம அந்த தீப ஒளிகளை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதில் வந்து தீபாவளி முடிஞ்ச பிறகு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய வழிபாடில் வந்து நீங்கள் நினைக்கிற சொன்னீங்க இல்லையா, இந்த பரணி தீபம், இந்த தீபாவளி அப்பமும் பரணி தீபமும் ஒன்று உண்டு. அந்த யம தீபம் வச்சு ஏற்றுவாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபம் அப்பமும் அந்த மாதிரி தீபம் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி தீபம் வந்து என்னென்னா, ஹோமம் நடக்கும்போது நம்ம என்ன கேட்குறோமோ, ஹோமம் செய்வதற்கு என்னென்னலாம் கேட்குறாங்களோ ஒரு வேதிகர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார் தேவர்களுக்கு. எது கேட்டாலும் அந்த ஹோமத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் பையன் கேட்பான், என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்பான். உன்னை கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு யமன்கிட்ட வந்து உயிரோடு அப்படி குழந்தைய கொடுத்துருவார் தன் பையனை. அந்த பையன் வந்து யமலோகத்தில் போயிட்டு பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். கீழேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, யமலோகத்திலும் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த இது பாவங்களின் கணக்குகளுக்காக இது வந்து கஷ்டம் உண்டு. கீழே அவங்க செய்த பாவங்கள் அவ்வளவு, அதனால் மேலோகத்தில் அந்த பாவத்தை கணக்கு தீர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த அறியாமல் செய்த பாவங்கள் கலப்படம் பண்ணுறதா நமக்கு தெரியாது. நம்மளுக்கு மேலோகத்தில் போனால் இந்த தண்டனை ஒன்றுன்னு நமக்கு தெரியாது. இது தெரியாமல் நம்ம அறியாமல் நிறைய பாவங்கள் நம்ம செய்திருக்கோம். இந்த பாவங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக தான் இந்த பரணி தீபம். அந்த அவருக்கு விளக்குனது, பையனுக்கு விளக்குன விதம் தான் பரணி தீபம்ங்கிறது. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்து நம்ம வந்து 5 தீபம் ஏற்றுவாங்க. 5 தீபம், அதாவது திருவண்ணாமலையிலும் 5 தீபம் ஏற்றுதல் உண்டு. அது வந்து அம்பாள் உண்ணாமலை அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க சன்னதியில் 5 தீபம் ஏற்றுவாங்க. நந்திகேஸ்வருக்கு 5 தீபம் ஏற்றுவாங்க. இந்த 5 தீபம் வந்து ஈவினிங் நேரம் அந்த கருவறைக்கு நேரம் வந்து கற்பூர தீபம் ஏற்றி அதிலிருந்து 5 தீபத்தை எடுத்து உண்ணாமலை அம்மனுக்கும் இவங்களுக்கும் ஏற்றுவாங்க, நந்திகேஸ்வரருக்கும் ஏற்றுவாங்க. அதிகாலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் வந்து இது வந்து நம்ம பாவங்களை போக்கும் தீபம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம திருக்கார்த்திகை முதல் நாள் வரதான் பரணி தீபம். அந்த முதல் நாளில் வந்து நம்ம வீட்டுக்குள்ள 5 தீபம் ஏற்றலாம். 5 தீபங்கள் என்பது பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். நம்ம பாவ கணக்குகள் இந்த பஞ்சபூதங்களால் தான் நம்ம பாவ கணக்குகள் சுழற்சியே இருக்குது. அதனால் அந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வைத்து அந்த 5 தீபத்தை நம்ம ஏற்றணும்னா நம்ம பாவங்களை நம்ம தெரியாமல் செய்த பாவம், நம்ம தெரிஞ்ச செய்த பாவம் இல்லை, தெரியாமல் செய்த பாவத்தை நீக்கக்கூடிய முழு சக்தி அந்த பரணி தீபத்துக்கு உண்டு. இது யம பயத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மேலோகத்தை போய் நம்ம தப்பு செஞ்சு அந்த பனிஷ்மெண்ட் அளவையும் குறைக்கக்கூடியது இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. ஆனால் பரணி தீபம் மறுநாள் காலை வரைக்கும் இருக்கும், மறுநாள் காலையிலையும் இருக்கும். அந்த காலையில் இருக்கும்போது அப்பமும் போய் திருவண்ணாமலையில் போய் மலையில் போய் தீபம் ஏற்றுவாங்க. அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது நமக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கிருத்திகை தொடங்கிடும். ஈவினிங்
வந்து கிருத்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒன்று. அதனால பரணி தீபம், அதாவது 3 தீபங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுமா. திருவண்ணாமலை தீபத்தில் வந்து 3 தீபம் வந்து நம்ம கார்த்திகை தீபத்தில் உண்டு. ஒன்று பரணி தீபம், ஒன்று வந்து முருகனுக்காக ஏற்றக்கூடிய கிருத்திகை தீபம், இன்னொன்று சர்வ ஆலய தீபம் அப்படிம்பாங்க. பரணி தீபம், கிருத்திகை தீபம், சர்வாலய தீபம், அப்புறம் பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய ரோகிணி தீபம், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் 3 நாளில் தான் நம்ம செய்வோம். இந்த 3 நாளும், அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின தீபம் வந்து பரணி தீபம், அப்புறம் கார்த்திகை தீபம், அடுத்த நாள் வந்து ரோகிணி தீபம், பெருமாளுக்குள்ள தீபம். இந்த சர்வ ஆலய தீபம் தான் இந்த கிருத்திகையுடன் வரக்கூடிய சர்வ ஆலய தீபம். எல்லாருமே ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறது சர்வ ஆலயம். எல்லா கோயில்களும் எல்லாரும் ஏற்றக்கூடியதான தீபமாக இருக்கும். அது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஏற்றுவாங்க. ஓகே மேம். இப்போ நம்ம வீடுகளில் 3 நாள் விளக்கேற்றுவாங்கல்ல, ஸோ அது பரணி தீபம் அங்கே திருவண்ணாமலையில் ஏற்றினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் நம்ம வீட்டில் 4ஆம் தேதி தான் நம்ம ஏற்றணும். 3ஆம் தேதி தான் திருவண்ணாமலை தீபமே உண்டு, மேலே மேலே ஏற்றுறது. நம்மளுக்கு 2ஆம் தேதி பரணி தொடங்கிரும். அந்த 2ஆம் தேதியே நம்ம ஈவினிங் வந்து ஏற்றுறது தான் பரணி தீபம். 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம். 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து 5 விளக்கு ஏற்றுறது, பஞ்சபூதங்களுக்காக பாவங்களை குறைப்பதற்காக ஏற்றக்கூடிய 5 விளக்கு நம்ம வீட்டு சாமி ரூமுக்குள்ளே வச்சு ஏற்றுறது. 5 தீபம் ஏற்றிருங்க. எப்போவுமே நம்ம வந்து கார்த்திகை தீபம் தொடங்கினோடனே நம்ம விளக்கு ஏற்றுதல் வைத்துருவோம் வீட்டு முன்னால். ஒரு விளக்கு எப்போவுமே ஏற்றி கொண்டே இருப்போம். அந்த ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டே, ஒரு விளக்கோ 2 விளக்கோ ஏற்றலாம், ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த பரணி தீபம் அன்னைக்கு வீட்டுக்குள் பூஜை ரூமில் 5 தீபம் ஏற்றுறதும், வெளியில் வந்து நம்ம எப்போதும் ரெகுலராக ஏற்றுற மாதிரி ஏற்றுறதும் உண்டு. இது பரணி தீபம். இது வந்து நம்ம திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதுக்கு முதல் நாள். திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது அதை முதல் நாள் ஏற்றுவது வந்து உண்ணாமலைக்கும் நந்திகேஸ்வரருக்கும் 5 தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அதையுமே இது பண்ணி தான் நம்ம வந்து ஏற்றுறோம். அது வந்து 3ஆம் தேதிக்கு முந்தின நாள் வந்து 2ஆம் தேதி, அந்த நாளே நம்ம ஏற்றுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் 3ஆம் தேதி அதிகாலையில் தீபம் ஏற்றுவாங்க. அதுவும் பரணி தீபத்தை குறிப்பதாக தான் இருக்கும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது. இது போக திருவண்ணாமலை தீபம் வந்து 3ஆம் தேதி ஏற்றுறது. நம்ம வீட்டில் எல்லாரும் கார்த்திகை தீபம் ஏற்றுதல், அதான் கார்த்திகை தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது. ஓகே மேம். இப்போ நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு, முதல் விளக்கு வந்து நம்ம எங்கே ஏற்றணும், எங்கே வைக்கணும்? எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் முதல் விளக்கு அப்படிங்கிறது வந்து மாடக்குழியில் தொடங்கி தான் நம்ம வந்து உள் விளக்கு ஏற்றுறது. இல்லாட்டா சில பேர் என்ன உள் விளக்கு ஏற்றிட்டு மாடக்குழி ஏற்றுவாங்க. ஆமாம், உள் விளக்கு பூஜை ரூமில் உள் விளக்குன்னு அதை ஏற்றிட்டு தான் மாடக்குழி ஏற்றுவாங்க. சில பேர் என்னென்னா குலதெய்வத்தை நினச்சிட்டு நான் உள்ளுக்கு ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுவாங்க. ஏன்னா மாடக்குழி விளக்கு குலதெய்வ அம்சத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள் விளக்கு ஏற்றிட்டு வெளி விளக்கு ஏற்றுவது சிறப்பானதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே உள்ளே வந்து நம்ம எப்போவுமே சாமி ரூமுக்கு ரெகுலராக வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள் விளக்கு ஏற்றிட்டு நம்மளுடைய தீபத்தை ரெகுலராக விளக்கு ஏற்றுற முறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மாடக்குழி விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் முற்ற விளக்கு ஏற்றணும். இது ரெகுலர் விளக்கு வந்து எப்போவுமே பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி மாடக்குழி விளக்கு ஏற்றுறதும் உண்டு. அது ரெகுலராக எப்போவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு முற்ற விளக்கு வந்து அதாவது வெளியில் நம்ம விளக்கு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த எடுத்துகிட்டு வந்து ஏற்றுறது வந்து மேலே திருவண்ணாமலையில் ஏற்றுற விளக்கும் இதுவும் ஒன்று போல் வெளியில் வரணும். பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. அதனால நீங்கள் வந்து அந்த டைம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுற விளக்கு 5:30க்கு கூட ஏற்றிடலாம். திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே லட்சுமி கடாட்சத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுற விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் மாடக்குழி விளக்கு ஏற்று ரெகுலராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் தீபங்களை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது முதலில் முற்றத்தில் வைத்து தான் அதுக்கப்புறம் தான் எல்லா பக்கமும் பரப்புவாங்க. நடுவில் முற்றம் கோலம் போட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்குகளின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். அந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகே மேம். குறைந்தபட்சம் எத்தனை விளக்குகள் வைக்கணும் நம்ம? குறைந்தது 27 விளக்கு வைப்பாங்க. 27 விளக்கு என்னன்னா 27 நட்சத்திரங்களுக்கு எடுத்துற மாதிரி ஏற்றுக்குவோம். அதுக்கப்புறம் மற்றது நம்ம 48 வைக்கலாம். பெரிய வீடுகளாக இருக்குன்னா 48, 108 விளக்குகள் இந்த மாதிரி 1000 கூட வைக்கலாம். ஏன்னா வேலையாட்களை வச்சு கூட சில பேர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஜெகஜோதிகா அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் நம்ம குறைஞ்சது 27 விளக்குகள் வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே மேம். இப்போ முக்கியமாக என்னென்னா அந்த விளக்கேற்றும் போது எந்த திசை பார்த்து அந்த விளக்கை வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து கார்த்திகை தீபம் அப்போ வந்து திசைகள் கணக்கு கிடையாது.
எல்லா திசையும் குப்பமேடுகளுக்கு கூட விளக்கு வைக்கணும் அந்த கார்த்திகை. நம்ம குப்பமேடு நம்ம கொல்லாபுரத்தில் குப்பமேடு பக்கம் கூட அங்கே வந்து விளக்கு வைப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் கார்த்திகை மாதத்தில் திசைகள் வந்து முக்கியம் கிடையாது. நம்ம முதல் ஏற்றுவது திசை தான் ரொம்ப முக்கியம். முதல் விளக்கு ஏற்றும் திசை தான் முக்கியம். அது நம்ம ரெகுலராக பூஜை ரூமில் ஏற்றுற திசை ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கொண்டு வைக்கிற விளக்கு வந்து 5 முகம் கொண்ட குத்து விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த 5 முக குத்து விளக்கில் ஏற்றி அதை முதல்ல சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி விளக்குகள் சுற்றி அந்த குத்து விளக்கை சுற்றி சின்ன சின்ன விளக்குகள் வைப்பாங்க. அப்புறமா அதுக்கப்புறம் தான் அப்படி படலமாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவடையும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றுவதில் வந்து முகங்கள் அந்த 5 முகத்துக்கு நமக்கு நேரடியாக கிடையாது. அந்த முதல் முகம் ஏற்றும் போது கிழக்கு நோக்கிய முகத்தை முதல்ல ஏற்றி கிளாக் வைஸில் சுற்றி ஏற்றணும். அவ்வளோதான் இங்கே குத்து விளக்கு ஏற்றும் முறை. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான், ஃபுல்லாகவே வைக்கிறது. அதுக்கு வந்து நம்ம திசைகளோ எதுவும் பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு நிலைவாசல் வீட்டினுடைய ஒவ்வொரு நிலைவாசலிலும் நம்ம விளக்கு வைப்போம். இந்த விளக்கு வச்சு முடிச்ச பிறகு கொலக்கட்டை அவித்தல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். விளக்கு வச்சுட்டு வீட்டு பெண்கள் வந்து மங்களமான ட்ரெஸ், அதாவது நல்ல பட்டோட உடுத்தி நல்ல பூக்கள் வைத்து அதுக்கப்புறம் கொலக்கட்டை வைப்பாங்க. அந்த கொலக்கட்டை வந்து பனை ஓலை கொலக்கட்டைன்னு வைப்பாங்க. இந்த பனை ஓலை கொலக்கட்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கார்த்திகை தீபத்துக்கும் பனை ஓலைக்கும் ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகர் இருக்கார் இல்லையா, கதிர்காமத்துறை முருகர் அப்படிம்போம் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கதிர்காமத்துறை அந்த இடத்துல போய் இறங்கும்போது முருகர் இறங்கும்போது அங்கே பனை மரம் தான் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த பனை மரத்தை எரித்து அதை சாம்பலாக்கிய பின்பு தான் அங்கே விவசாய விளைநிலங்கள் உருவானது. அப்பங்கும்போது இந்த கார்த்திகை தீபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பனை ஓலை, அதாவது விவசாயம் செழிக்கணும். ஒவ்வொரு கிராமங்களிலும் இது வந்து உண்டு. ஒவ்வொரு கிராமங்களிலும் தெய்வங்கள், அந்த எல்லை தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த எல்லை தெய்வத்துக்கு முன்னால் இந்த பனை ஓலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பனம் மரத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த மரத்தண்டு அதை வெட்டிட்டு வந்து அதை சென்டரில் நிற்க வச்சு சுற்றி பனை ஓலையை சுற்றி கட்டி அதில் வந்து அடியில் வைத்து அந்த இதை கொழுந்து விடுவாங்க. அது வந்து என்னென்னா நம்மளுடைய சிவபெருமான் வந்து அப்படி நெருப்பு பிளம்பாக தோன்றுவது, அப்படி நேர பனை ஓலை தான் இருக்கிறதுலே ரொம்ப உயரமானது. அது வந்து அவ்வளோ உயரத்துக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியும் போது சிவனே நெருப்பு பிளம்பாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பது போல். நம்மளால் திருவண்ணாமலை போல் அந்த காட்சியை பார்க்காட்டா கூட ஒவ்வொரு ஊரிலும் கிராமங்களில் தமிழ்நாட்டில் அது நடந்துக்கிட்டே இருந்த விஷயம். ஆனால் அப்படி பனை ஓலை வந்து பனை மரத்தையும் அந்த ஓலையும் வச்சு பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த பனை ஓலை வந்து அந்த கொழுந்து விட்டு எரிகிற பனை ஓலையுடைய சக்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். இது என்னன்னா அந்த பனை ஓலையிலிருந்து நம்ம வர அந்த தீப்பிழம்புகள், அந்த நச்சுகள், நம்ம சுற்றி இருக்கிற நச்சுகளின் தன்மையெல்லாம் குறைச்சிரும். அதே போல் நம்ம அந்த பனை ஓலை எரிச்ச பிறகு அந்த சாம்பலை எடுத்து நம்ம விவசாய நிலங்களில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா பயிர்கள் நல்லா செழிப்பாக விளையும். இது வந்து நம்மளுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள், துர்சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குன்னா அந்த சாமி முன்னால், அந்த கோயில் முன்னால் வச்சு பணத்தை மரம் வச்சு எரிச்சாங்க இல்லையா, அந்த சாம்பலை எடுத்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம வீட்டுக்குள் கட்டி வச்சுருந்தாலும் நம்ம வீட்டு மேலே யாராவது செய்வின கோளாறுகளோ, துர்சக்தி பார்வைகள், இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள யாராச்சும் கொடுத்தாங்கனாலும் இந்த ஓலையுடைய அந்த சாம்பல், சாமிக்கிட்ட வச்சு எரிச்ச சாம்பல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதெல்லாம் அந்த காலத்தில் பத்திரப்படுத்தி இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா தீபாவளி சமயத்தில் வெடிவெடித்து நம்மளுடைய கொசு, அந்த நச்சு, அந்த பாக்டீரியாக்களுடைய தன்மையை குறைக்கிறது. அதாவது நிறைய நச்சு கிருமிகள் வந்து உருவாகுது நீர்த்தேக்கத்தினால். அதை வந்து நம்ம தீபாவளி சமயத்தை வெடிவெடித்து அதோடைய அளவை குறைப்போம். இந்த சமயத்தில் அது கார்த்திகை அப்போ வந்து என்ன செய்வோம்னா இந்த பனை ஓலை எரித்து அதனுடைய அந்த பூச்சிகள், இந்த மாதிரி கொசுக்கள், இதை வந்து நம்ம குறைக்கும். அந்த காலத்தில் சூந்துன்னு சொல்லிட்டு வந்து வச்சு சுற்றுவாங்க. கார்த்திகை தீபம் அப்போ வந்து சூந்து வச்சு, அதாவது பனை ஓலை பூவை வைத்து சூந்து சுற்றுதல்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. அது எல்லாமே நம்மளுடைய நம்ம அதை சுத்த 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 அந்த ஒளியும் அந்த பனை ஓலை தன்மையுடைய அந்த வாசனை இது எல்லாமே நம்ம மைண்டை வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சைக்கிள் எந்திர மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ரொட்டீனாக ஆக்குறோம். அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம அப்படி டல் அடிக்காமல் நம்ம மைண்டு வந்து எப்போவுமே நம்மளுக்குள்ளே நம்ம வந்து கிளியர் ஆக்கிக்கிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து இந்த நெருப்புடன் சேர்ந்து இந்த மரங்களுடைய வாசனையுடன் சேரும்போது நமக்கு ரீஃப்ரெஷ் ஆகிற மாதிரி அந்த புத்துணர்வான அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம்.
அந்த மாதிரி உருவாகிற விஷயங்கள். ஓகே மேம். இப்போ ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கீங்க, பண ஓலை கொழுக்கட்டைன்னு. இப்போ நான் அந்த மாதிரி நானே இல்ல, பொதுவா யாருமே கேள்விப்பட்டது இல்ல. நீங்க சொல்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. கார்த்திகை மாதம் பண ஓலையில கொழுக்கட்டை கொழுக்கட்டை செய்வது, அதாவது பூவரச இலையிலையும் கொழுக்கட்டை செய்வாங்க, பனை ஓலையிலையும் கொழுக்கட்டை செய்வாங்க. பூவரச இலை வந்து ஏன் பூவரச இலையில கொழுக்கட்டை செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நம்மளோட குழந்தைங்களை நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கிராமத்தில் உள்ள குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொலற்றங்கரை ஆத்தங்கரையில இருந்து அந்த பூவரச மரம் வளர்ந்து நிற்கும். அதை சுருட்டி இந்த பிபி ஊதுவோம். அந்த ஊதும் போது நம்ம பார்த்தீங்கன்னா கிராமத்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பேச்சுக்கு சொல்லி கொடுக்க தேவையே இல்லை. அதுக்கு பேச்சு திறன் வந்து ரொம்ப அல்லாதி, அறிவு அதுக்கு கேட்குற கொஸ்டின்லாம் அல்லாதி. அது எப்படி எதுலேருந்து உருவாச்சுன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பூவரச இலை வந்து பிபி ஊதிக்கிட்டு இருக்க நம்ம வாக்கு தன்மை வந்து நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம பேசுகிற திறன் அதெல்லாமே நல்லா இருக்கும். அதனால பூவரச இலைக்கு அவ்வளோ மகிமை உண்டு. படிக்கிற குழந்தைக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் வந்து இலையில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து குழந்தைங்களுடைய அறிவுத்திறன், ரொம்ப புத்திசாலித்தனம். நம்ம முருகப்பெருமான் வந்து வாக்கு சித்தி ரொம்ப செம்மையாக உண்டு. அவர்கிட்ட வந்து நம்ம ஆர்கியூ பண்ணி தப்பிக்கவே முடியாது. அவ்வளோ வாக்கு சித்தி உடையவர். அந்த தன்மைக்குள்ளதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து புத்தி கூர்மைத்தனம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தன் பேச்சினுடைய ஆற்றல் கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் பூவரச இலையில் கொழுக்கட்டை செய்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதாவது பனை ஓலையில் செய்வது நம்ம நோய்களின் எதிர்ப்பு, நம்ம உடல் பலம், மனபலம் எல்லாம் அதிகரிப்பதற்கு இந்த பனை ஓலையில் வந்து செய்வது. பனை ஓலையில் வந்து பனைமரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மருத்துவ குணம். அது உச்சிலிருந்து அடி வேர் வரைக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதனால நம்ம அந்த பனை ஓலையை வந்து நம்ம ஒவ்வொரு ரூபத்திலும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த ஓலையை வைத்து நம்ம எப்படி அதோடைய எசன்ஸை எடுக்கிறோன்னா இந்த கொழுக்கட்டை மூலமாக இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்குள்ள நாளில் முருகனுக்குள்ள பனைமரத்துக்குள்ளது மாதிரி முருகன் அந்த பனைமரத்துடைய தன்மையும் லிங்காகிற மாதிரி. அதனால தான் நம்ம வந்து நம்ம சைடு தென் தமிழகத்தில் பனைமரம் நிறைய இருக்குது. பனவெல்லம் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதனால இது ரொம்ப வலிமையானது. இந்த பனை ஓலையில் செய்து நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப மேன்மையாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதமா? ஆமாம், முருகர் அதுதான் அந்த பணம், அது முருகருடைய இது வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறது. ஏன்னா விருச்சிக ராசிக்குள்ளதுக்கும் முருகருக்கும் ரொம்ப பவர். விருச்சிக ராசியில் சூரியன் சங்கமிக்கும் போது தான் நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வருது. அதனால இது வந்து முருகருக்குள்ளதும் ரொம்ப பிரிச்ச பிரசாதம் இல்லை. இது வந்து வலிமை, உடல் வலிமை உருவாக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ அந்த விளக்கு ஏற்றுறதுலே வந்து நல்லெண்ணெயில எல்லாருமே விளக்கு போடுவாங்க தெரியும். நெய்யில போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா? ஆமாம், நெய்யிலையும் போடலாம். நெய்யில் போடுவது சிறப்பாக. எல்லா விளக்குக்கும் நெய்யில் போடணும்னு அவசியம் இல்லை. வெள்ளி விளக்கு வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரியாக நெய்யில் போடுறது சிறப்பாக இருக்கும். மண் விளக்கு இருந்தால் அது நெய்யில் போடலாம். மண் விளக்கு வெள்ளி விளக்கில் நெய்யில் போடலாம். பித்தளை விளக்கில் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் மண் விளக்கில் நெய்யும் போடலாம், எண்ணெயும் ஊற்றலாம். ஆனால் வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றுவது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் நெய்யில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்த இதாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல ஏற்றுறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. நீங்கள் வந்து குத்து விளக்கு முதல்ல நான் சொன்னேன், குத்து விளக்கு முற்றத்தில் வைங்க அப்படின்னது. அந்த குற்று விளக்கில் நெய் தீபம் போட்டு ஏற்றலாம். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள பூஜை ரூமில் உள்ள விளக்கிலும் நெய் தீபம் போட்டு ஏற்றுவது சிறப்பாக. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குற்று விளக்கில் நெய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பூஜை ரூம் விளக்கிலும் நெய் ஊற்றி தான் ஏற்றணும். இந்த 2 விளக்குக்கும் ஏற்றணும். இல்லாட்டா நீங்கள் பூஜை ரூமில் நெய் விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கு ஏற்றாட்டா கூட பரவாயில்ல. ஆனால் நடுமுற்றத்தில் உள்ள குத்து விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். இதனால என்ன பலன்கள் மேம்? இதனால என்னன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து என்னன்னா இறை வழிபாடு நமக்கு நம்பிக்கை இல்லாத தன்மையாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் தடையாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீட்டில் எது எடுத்தாலும் ஒரு தடை, ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம், எனர்ஜி அளவு எவ்வளோ நல்லா சாப்பிடுவோம், ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ஆற்றல் அளவு வந்து கம்மியாக இருக்குது, நம்மளோட செயல்பாடுகளின் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் ஆகும். அதெல்லாம் இந்த நெய் தீபத்தில் சரியாகும். ஓகே மேம். இப்போ இந்த விளக்கு போடுறதுலேயே இப்போ பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மெழுகு விளக்கு தான் போடுறாங்க, மெழுகுல தான் போடுறாங்க. அதெல்லாம் ஈஸியாக கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கு, கலராக ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சரியா? எனக்கு இந்த மெழுகு விளக்கு வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கிறது கிடையாது. அது எந்த இடத்துல ஏற்றலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டின் முற்றத்திலோ நம்ம வீட்டில் 2 தூணுங்களுக்கு இது வச்சு வைப்பாங்களோ அங்கேயோ நம்ம மெழுகு விளக்கு ஏற்க வேண்டாம். அதாவது பூஜை ரூமில், வீட்டு முத்தம், நிலைவாசலில் இதிலெல்லாம் மெழுகு வைக்கக்கூடாது, மெழுகு தீபம் ஏற்றக்கூடாது.
அது போக உங்களுக்கு என்னென்னா மாடியில் சுற்றி வைப்பாங்க, படிகளில் சுற்றி வைப்பாங்க, அதுகளெல்லாம் நீங்கள் மெழுகு வச்சு மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றலாம் முடிஞ்சு. நான் சொன்னது இப்போ வீட்டுக்குள்ளே வந்து 2 நுழைவாசல் பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மெழுகு வச்சு ஏற்றக்கூடாது, அதுக்கு விளக்கு தான் ஏற்றணும். அதே மாதிரி நிலவாசலிலும் நம்ம விளக்கு தான் ஏற்றணும். அதெல்லாம் கொல்லப்புறம்னு ஒன்று வச்சுருப்போம், அங்கேயும் நம்ம வந்து விளக்கு மண் விளக்கோ இல்லாட்டா உங்களுக்கு சில பித்தாளை விளக்கு சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க, அதுவோ நம்ம வச்சு ஏற்றலாம். ஆனால் மற்ற இடங்களையும் நீங்கள் வச்சு ஏற்றுறது, மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான இந்த இடங்களெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம். ஓகே மேம். அதே மாதிரி அணையா விளக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துறாங்க, ஸோ அதுக்கு என்ன சிறப்புகள்? அணையா விளக்கு வந்து என்ன வந்து இது என்னன்னா, வீட்டுக்குள் வந்து நம்ம அணையா விளக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அணையா விளக்கு வைக்கிறாங்க. அணையா விளக்கு வைக்கும் இடத்தில் வீடு நடைவாசல் சாத்தக்கூடாது, வீட்டில் தூக்கம் இருக்கக்கூடாது. அந்த தூங்கும் போது விளக்கு எறிதல் சரி வராது. அதனால அணையா விளக்கு வந்து எப்போன்னா இறந்தவங்க இருக்கும் அந்த அந்த இதில் வந்து அணையா விளக்கு மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தீபத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே அந்த தீபம் வந்து அணையாமல் அந்த காவல் காத்துட்டு அந்த பெண்ணோ அந்த ஆணோ அங்கே இருப்பாங்க. அந்த தீபத்தை ஆமாம் அப்படியே வைப்பாங்க, அதை வந்து காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம வந்து அப்போ கூட தூங்க மாட்டாங்க, அந்த அந்த அணையா விளக்கு வச்சிருக்கும் போது தூங்க மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டில் வந்து அணையா விளக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா நிலவாசல் அடைத்தல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நைட்டு தூங்குறோம் நிலவாசல் அடைக்கிறோன்னா அப்போ அந்த அணையா விளக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், அது அப்படியும் பண்ணக்கூடாது. அப்போ நான் அணையா விளக்கு நம்ம எங்கே வைக்கலான்னா, உங்கள் நிலவாசலுக்கு வெளியே வைத்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி நிலவாசலுக்கு வெளியே இருக்குது, அங்கே சின்னதாக நான் ஒரு சிலை வச்சு அங்கே நீர் ஃபால்ஸ் மாதிரி உருவாக்கி அதில் ஒரு அணையா விளக்கு வச்சிங்கன்னா அதுக்கு வேல்யூ உண்டு. ஏன்னா அது பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். உங்களுடைய எல்லை வந்து நிலைவாசல், அந்த நிலைவாசலுக்கு அடுத்தால் நீங்கள் வைக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு அணையா விளக்கு வைக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, பிரபஞ்சத்தோட ஆகாய தத்துவத்தை உள்ளுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள் வந்து நிலவாசலுக்குள்ளே உங்கள் பூஜை ரூமில் அணையா விளக்கு வைக்கும்போது அங்கே இரவு தூக்கம் உங்களுக்கு கெடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யாராச்சும் ஒன்று விழிப்புணர்வுடன் இருந்துக்கிட்டே இருந்தால்தான் அந்த அணையா விளக்குக்கு வேல்யூவாக இருக்கும். ஓகே மேம். இப்போ பொதுவாகவே கார்த்திகை அப்படின்னா 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவாங்க எல்லாருமே. ஒரு சிலர் வந்து 30 நாட்களுமே விளக்கு போடுவாங்க. 30 நாட்கள் விளக்கு போடுறதுக்குன்னு ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா? கார்த்திகை தொடர்ந்து வந்து விளக்கு வச்சிருவோம், வீட்டுக்கு முன்னாடி விளக்கு வைப்போம். விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தொடங்குற விளக்கு வந்து திரும்ப அதுலேருந்து 3 நாள் தொடர்ந்து விளக்கு வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த 3 நாளுக்கு அப்புறம் விளக்கு படிப்படியாக குறைப்போம். அதாவது 27 விளக்கு வைக்கிறோன்னா அப்படியே கொஞ்சம் 21 ஆக்குவோம், அப்புறம் 11 ஆக்குவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த விளக்கின் அளவு சுருக்கிடுவோம். அந்த மாதிரி அந்த 3 நாளோட நிப்பாட்டிடுறாங்க, அந்த 3 நாளோட நிப்பாட்டுவாங்க. சில பேர் என்னன்னா அந்த 30 நாளுமே அந்த விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக அந்த 3 நாளுக்கு அப்புறம் குறைச்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம வழிகாட்டி எடுத்துகிட்டு வந்து பின் எல்லா பக்கமும் அந்த விளக்கையுடைய ஒளி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய சாந்தத்தன்மையாக கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வருவோம். அப்படி பண்ணுறது தவறு இல்லை. அதுக்கப்புறம் 30 நாளும் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கணும். அசைவ உணவு சேர்க்காமல் நிறைய சுத்தபத்தமான விஷயங்கள் நிறைய இருக்கணும். இது முடிச்சாதான் அப்போ 30 நாள் அது கம்ப்ளீட்டாக முடிச்சாதான் அது சரியாகும். அந்த 30 நாள் நீங்கள் அவ்வளோ இதாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து தடைகள் எதுவும் இருக்காது, செல்வ நிலை உயரும், அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் 30 நாள் விளக்கேற்றுவதில் தவறு ஏதும் கிடையாது. ஆனால் அது ரொம்ப ஏன்னா வரிசையாக பூஜைகள், புரட்டாசி மாதம் பூஜை, ஐப்பசி மாதம் பூஜை, கார்த்திகை மாதம் பூஜை, அடுத்தால மார்கழி வந்துடும், அங்கேயும் விடிய காலையில் எழுந்திரிச்சு அங்கேயும் பூஜைகள் தொடரும். அதனால இந்த அவ்வளோ உங்களுக்கு சில பேருக்கு அது ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்தால் அதை 30 நாள் தவிர்த்துட்டு அந்த கார்த்திகை மாதம் 3 நாள் வரைக்கும் எடுத்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணாலும் ஒன்றும் அது கெடுபலன்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எப்போவுமே பாசிட்டிவான விஷயம் தான் நடக்கும். ஓகே மேம். இப்போ இந்த விளக்கு போடுறதுல வந்துட்டு எல்லாருமே கார்த்திகை அப்படின்னா கழுவி சுத்தம் பண்ணி நீட்டா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேலை பார்த்து விளக்கு போடுவாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பரவாயில்ல அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தம் பண்ணாமல் விளக்கு போடலாமா? இல்லை, அப்படி சுத்தம் பண்ணாமல் போடக்கூடாது. ஏன்னா கார்த்திகை விளக்குக்கு வந்து நம்ம வந்து அதுக்குன்னு மெனக்கிட்டு அந்த சுத்தம் பண்ணி அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை வந்து தரையில் கூட வைக்க மாட்டோம். ஒரு பேப்பரை விரிப்போம், இல்லாட்டா ஒரு துணியை விரித்து அதன் மேல் விளக்க ஃபுல்லாக வரிசையை அடுக்கி வச்சு அதை ஃபுல்லாக அழகாக அலங்காரம் பண்ணி பார்த்து தீபம் எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்புறம் தான் நம்ம வெளியே எடுப்போம். அவ்வளோ இதான ஒரு விளக்கை வந்து நம்ம
சுத்தம் பண்ணாமல் யானை தானேன்னு ஏற்ற முடியாது. மண் விளக்காக இருந்தால் கூட அதில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தண்ணியில் ஊற போட்டு அப்புறமா அதை வந்து நல்ல பன்னீரோட கழுவி எடுத்து அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி நிறைய விஷயம் அதை நம்ம அந்த விளக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் அவ்வளோ எளிதாக சுத்தம் இல்லாமல் பண்ணும் விளக்குக்கு உங்களுக்கு அதுக்கு மெழுகுவர்த்தியே வச்சிடலாம். ஓகே. அதனால கெடுபலன்கள் ஏதாவது ஏற்படும்? கெடுபலன்னா வலிமை இருக்காது அந்த விளக்கினுடைய. இப்போ ஒரு உங்ககிட்டயும் ஒரு ஒளித்தன்மை இருக்கும், என்கிட்டயும் ஒரு ஒளிங்கிறது நம்மளுடைய ஆத்ம ஒளி. உங்களுக்கும் ஒளித்தன்மை இருப்பது தான் நீங்கள் உயிரோட இருக்கீங்க, நானும் ஒரு ஒளித்தன்மை இருக்கும்போது தான் உயிரோட இருக்கும். ஆனால் உங்களுடைய ஒளித்தன்மையுடைய அளவு வேற. ஏன்னா உங்களுடைய விளக்குங்கிறது உங்களோட உடம்பு. இந்த உடம்பினுடைய இது வந்து வேற, என்னுடைய உடம்பின் அளவு வேற. அப்போங்கும்போது நம்ம மனசு எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஒளியின் அளவு. இது போல தான் நம்ம விளக்கு. நம்ம வந்து அழுக்கான ஒரு விளக்கில் வந்து நம்ம ஏற்றும் போது அங்கே என்னன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ வலிமை இருக்காது. ஒரு அழுக்கான உடம்பில் ஒளியின் அளவு எப்படி இருக்கும்? அளவு கம்மியாக எப்பம் வந்து அந்த இடத்த விட்டு நகரலாம்ங்கிற தோற்றம் தானே வரும். அந்த ஆத்ம ஒளி இந்த உடம்பை விட்டு எப்படி வெளியே போகலான்னு தான் எண்ணத்தோடு தான் இருக்கும். அதுபோல் தான் இந்த விளக்கும். அந்த விளக்கு வந்து உங்களுக்கு அழுக்கினுடன் இருந்தால் இந்த ஒளி எப்போ என்னை விட்டு இந்த விளக்கிலேருந்து நான் எப்போ வெளியேறுவேன்னு காத்துக்கொண்டு இருப்பது போல் இருக்கும். அந்த தன்மை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த விளக்கை சுத்தம் பண்ணுறது வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? செவ்வாய் வெள்ளியில் வந்து என்னென்னா நம்ம லட்சுமி வரவேற்கிற இடம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து நீரில் வந்து சாமி விளக்குகளை அதிகமாக நீரில் கழுவ மாட்டாங்க. மாதத்தில் ஒரு தடவை இல்லாட்டா ரொம்ப நாள் தள்ளி தள்ளி. அப்போ அவங்க சுத்தப்படுத்தலை என்னென்னா வெறுமனே இந்த சாம்பல் விபூதி இதை வச்சு தான் அவங்க சுத்தப்படுத்துவாங்க. கோலப்பொடி அந்த மாதிரி வச்சு தான் சுத்தப்படுத்தி தண்ணியே ஊற்றாமல் சுத்தப்படுத்துவாங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மந்திரங்கள் எந்திரங்கள் நம்ம சொல்கிற மந்திரங்கள் ஃபுல்லாக அந்த விளக்கில் வந்து அப்படியே வைப்ரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது வந்து கழிஞ்சிரும். நம்ம தண்ணி வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவது, கெட்டது நல்லது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அதிகமாக நம்ம வந்து தண்ணியை சுத்தம் பண்ண மாட்டாங்க. அது வந்து என்னென்னா நம்மளே அந்த தண்ணி இல்லாமல் சுத்தப்படுத்துகிற முறை நல்ல பேப்பர் வச்சு எண்ணெயை தொடச்சி நல்லா அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற தன்மை. அப்போங்கும்போது நம்ம வெள்ளி செவ்வாய்ங்கிறது இறைவனை வரவேற்கிற இடத்துல நம்ம தண்ணியை ஊற்றி அந்த விளக்கை கழுவும் போது அந்த நம்ம வந்து அதை வெளியேற்றுற மாதிரி நம்ம வைப்ரேட் பண்ண ஒரு விளக்கினுடைய தன்மையை வெளியேற்றுறோம். அதனால தான் நம்ம முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த மறுநாள் வந்து இறைவனை அழைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த தன்மைக்காக தான் நம்ம இது பண்ணுவோம்.